எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்றழியீர்மீர் நங்கைமீர் போதர்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிதும், வல்லீர்கள் நீங்கனே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போன்று எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்று இந்த 15ஆம் பாசுரம் வருகிறது. எல்லே என்னுடைய தோழியே, இளமையான கிளி எவ்வளவு அழகாக பேசுமோ அதுபோல பேசக்கூடிய என் சகியே, இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயா என்று தாயார் ஆரம்பிக்கும் பொழுது சும்மா சீன்னு கத்தாத, சில்லென்று அழையில் மீர் நங்கை மீர், எல்லாரும் சேர்ந்து சத்தம் போடாதீங்க, இந்தா வந்துட்டேன் அப்படிங்கிற தோழி. வெளியிலேருந்து வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயெறிது, நீ வாயால் ஜாலம் பண்ணி பேசக்கூடிய அந்த பொய் உரைகள் சொற்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், சீக்கிரம் வா அப்படின்னு கூறுறாள். அதுக்கு பதிலுக்கு அவர், நீங்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரதான், நானே ஜாலம் பண்ணுறவா இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு பதிலுக்கு சொல்கிறா. வா சீக்கிரம் வா, உனக்கு என்ன இந்த மாதிரி பேசுகிறத தவிர உன்கிட்ட என்ன தான் இருக்குது, உன்னோட உடமை வேறு இல்லை, உன் பேச்சு தான், பேச்சிலேயே எல்லாம் மெண்டுவே அப்படின்னு திருப்பி சொல்கிறா. இப்போ அவன் அங்கேருந்து கேட்குறா, எல்லோரும் போந்தாரோ, எல்லோரும் வந்துட்டாளா, எல்லோரும் போகிறாமா, எல்லாம் வந்தாச்சு, வேணா வந்து வெளியில் வந்து எண்ணி பார்த்துக்கொள்ள, 1 2 எத்தனை பேரும் வந்துட்டோனோ பாரு, பார்த்துறையா, சரி வந்தாச்சு. வல்லானை கொன்றானை, வலிமை மிக்க அரக்கர்களை எல்லாம் கொன்று குவித்து மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, எதிரிகளை எல்லாம் அவருடைய வலிமைகளெல்லாம் நீக்கி தனது வலிமையை காட்டிய அந்த மாயம் செய்யக்கூடிய கண்ணனை நாம் அனுபவித்து பாடுவதற்காக வா வா ஒழிமறை என்று ஆண்டாள் தாயார் கிளம்புகிறாள்.